உங்களின் திறமைகளின் மட்டத்துக்கு உங்கள் இலக்குகளை குறைக்காதீர்கள். அதற்கு பதிலாக உங்கள் திறமைகளை உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு உயர்த்துங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். ஏனெனில் நீங்கள் எல்லையற்றவர். எல்லா சக்தியும் உங்களிடம் உள்ளது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். பிறருடைய பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது. லட்சியமுடையவன் 1000 தவறுகள் செய்தால் அது இல்லாதவன் 5000 தவறுகள் செய்வான் என்பது உறுதி. ஆதலால் லட்சியம் மிகவும் தேவை. உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன். துணிந்து நில். எதையும் வெல். உண்மை எங்கு இழுத்து சென்றாலும் அதை பின்தொடர்ந்திடு. கோழையாகவும் கபடதாரியாகவும் இருப்பது கூடாது. மனதால் விரிந்திடு. வளர்ச்சியடைவதே உயிர் வாழ்வதன் ஒரே அடையாளம் என்பதை நினைவில் கொள். சுயநலம் இல்லாத அனைத்தும் நல்லொழுக்கம். சிறிது கலந்து விட்டாலும் தீயொழுக்கமாகிவிடும். நம்பிக்கை, நேர்மை, பக்தி இருக்கும் வரை உன் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. சென்றதை எண்ணி கவலைப்படாதே. எதிர்காலத்தை எண்ணி மயங்காதே. நிகழ்காலத்தில் தீவிர கவனம் செலுத்து. பிறருடைய பாராட்டு, பழி சொல் குறித்து சிந்திக்கத் தொடங்கினால் உன்னால் சாதிக்க முடியாது. கோபத்திற்கு அடிமையாக இருப்பவன் உண்மையான சுதந்திரத்தை வாழ்வில் உணர முடியாது. எப்போதும் இனிமையும் புன்னகையும் கொண்டவனாக இரு. அதுவே உன்னை கடவுளின் அருகில் கொண்டு சேர்க்கும். தோல்வியைக் கண்டு துவளாதே. வெற்றியோ தோல்வியோ அதை விருப்பமுடன் ஏற்றுக்கொள். பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேர்ந்திடும். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும். ஒரு யோசனையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒரு யோசனையை உங்கள் வாழ்க்கையாக ஆக்குங்கள். அதை நினைத்து பாருங்கள். கனவு காணுங்கள். அந்த எண்ணத்தில் வாழுங்கள். உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த எண்ணத்தால் நிறைந்திருக்கட்டும். மற்ற எல்லா யோசனைகளையும் விட்டுவிடுங்கள். இதுவே வெற்றிக்கான வழி. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் ஏற்கனவே நம்முடையவை. உலகமே நம்மை வலிமையாக்கி கொள்ள வரும் மாபெரும் உடற்பயிற்சி கூடம். வாழ்க்கையில் மேலே வருவதற்கு ஒரே வழி போராடுவதுதான். நாம் எவ்வளவு அதிகமாக வெளியே வந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம் இதயங்கள் தூய்மைப்படுத்தப்படும். உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களை மகிழ்விப்பதில் உள்ளது. உண்மையை ஆயிரக்கணக்கான வழிகளில் வெளிப்படுத்த முடியும். ஆனால் உண்மை ஒருபோதும் அதன் நிறத்தை மாற்றாது. நன்றி, வணக்கம்.